ஹalleluya ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரோட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அப்படி எல்லா கண்களும் மூடினவர்களாய் கொஞ்ச நேரம் கூட அப்பாவை பார்த்தேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடு பண்ணுவாங்க. பாவுக்கு கிருபைகள் மத்தியில் அசைவாடுவதாக, உங்கள் மகிமை அசைவாடுவதாக ராஜா. தெய்வீக பிரசனக்கு மத்தியில் அசைவாடுவதாக ராஜா. கர்த்தாவே, ஆவியானவரே, நாங்கள் அதை உணர உதவி செய்யும். தெய்வீக மகிமை கர்த்தாவே எங்கள் மீது நீ அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லா வாய்களை திறந்தவர்கள். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த மேல் வீட்டாயில் கர்த்தாவே அசைவாடினது போல அப்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் தெய்வ நாமம் அசைவாடுவதாக, தெய்வ பிரசன அசைவாடுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வோம். உங்க நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம். உங்க பிரசன மாத்திரம் போத மாட்டோம். ஹalleluya. எல்லா கண்களும் மூடினாங்க. பாகு பிரசன மாத்திரம் போத மாட்டோம். பிரசன மாத்திரம் போத மாட்டோம். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடு. அப்படி எல்லா கைகளை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின்
தேவனின் மகிமை மாத்திரமே எம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடு தேவ மகிமையே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்ன மாத்திரமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையல் அப்படி எல்லா கைகளை உயர்த்தினவர்களாய் உங்க மகிமை மாற்ற எங்களை மூடட்டும் ஆண்டுவேன் உங்க மகிமை மூடட்டும் எங்களை உங்க மகிமை மூடட்டும் தேவ பிரசன கத்தாவை எங்களை நடப்பட்டும் ஆண்டுவேன் ஓ அவியானவ இந்த 40 நாளில் இன்னும் நான் உண்மை துடிப்பேன் இன்னும் அதிகமாக உண்மை துடிப்பேன் தூதே பிரசன்னமே இறங்கியே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே இன்னும் அதிகமா ஓ நான் உண்மை துதிப்பேன்ப்பா இன்னும் உண்மை நான் துதிப்பேன் ஹல்லேலூயா Oh, manana tuni papa. Oh, shagadura gabala tara kabadura ba. Oh, numadugama, numadugama. இன்னும் அதிகமாக நாங்கள் கிட்டிச்சார பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தவரையாக ஓ நாங்கள் எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்க ஓ நான் உண்மை துடிப்பேன் இன்னும் அதிகமாக நான் துடிப்பேன் எல்லா அவியானவரையும் துடிக்கிறோம் எல்லா கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஓ துடிக்கு விரோதமாக அவியானவரே நாங்கள் துடிக்கிறோம் துடிக்கு விரோதமாக செயல்படுங்க எல்லா ஆயன்களையும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா கைகளும் தட்டினா இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவேன் பலன் கொடுத்திடுவேன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன் மீண்டும் எழுப்பிடுவேன் பலன் கொடுத்திடுவேன் உன்னன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன்
துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையை கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன் எந்தன் கல்லறையை கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் எந்நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் 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 இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா உன்னுடைய ஜீவனுள்ள நாள்கள் உன் மாத்திரமே நான் தோழுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவனே மகளுடன் தொழிலிடுவோகிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொழில் கொள்வோமா உன்னத தேவனாய் நமக்கு உயர்ந்தவராய் ஞானம் நிறைந்தவராய் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்வார் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்தரே பணிந்து தொழுகுவோம் பரிசுத்த தேவராம் இயேசுவையே பணிந்து தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் உன்னத தேவனே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவும் பாயன் மடங்கினது உன்னத தேவனாய் அவர் உன்னதமானவருடைய மகிமையிலிருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தகவல் சொன்ன வார்த்தை பெயர் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் நமக்கு ஞானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார் அவன் எல்லா கைகளை தட்டி
உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே காதில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே காதில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடும். உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை எல்லாம் உயர்த்துவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன்
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் அவர் நமக்கு மகிமையாக மாட்சிமையாக ஒருவரும் சேராத ஒளியில வாசம் செய்கிறவராய் எல்லா காரியங்களும் நமக்காய் செய்து முடிக்கிறவராய் நன்றி தகப்பனே. பரிசுத்த தேவனாய் எல்லா காரியங்களிலும் தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் அவருடைய பாதம் அமர்ந்து நாம் துதிக்க அவரோடு நாம் நேரத்தை செலவழிக்க தேவனோடு நாம் உறவாட அவன் நமக்கு உன்னத தேவனாய் இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடமோடு கிட்டு சேரணுமே, இந்த மனிதம் பாய்பலாக கிட்டு சேரணுமே. அவியானவரே தேங்க்யூ ஜீசஸ். அவியானவரே அந்த குருடன் அவியானவரே தன்னுடைய சால்வையை தூக்கி எரிந்து விட்டு பாவங்களிடத்தில் வந்தது போல அவியானவரே எங்களிடத்தில் இருக்கின்றன பாவ பழக்கங்கள் அவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எரிந்து விட்டு பாவுக்கு பின்னணி வர தகப்பனே நீங்க உதவி செய்வதாகப்பா. நீ உதவி செய்வதாக உங்க பின்னணி வர உதவி செய்வதாக உங்க பின் வர உதவி செய்வதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உங்க பின்னாடி வரணும்ப்பா. இந்த உலகை மறந்து இந்த உலகை வெறுத்து பாவ பின்வார உதவி செய்வதாக. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. அப்படியே எல்லா காரியங்களும் தட்டு எல்லா காரியங்களும் தட்டு. ஷகர ரகபல துர ஹந்தலா துர கபல துர மியாந்தல இயேசுவின் நாமத்தினால அவியானவரே உம்மை பின்பற்றி வர இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு விலகுவதாக. அந்த சால்வரை அவியானவரே அவியான குருடன் தூக்கி எறிந்தது போல அவியானவர பாவ பழக்க வழங்குகளை அவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு நாங்கள் தூக்கி எறிகிற மாட்டோம். எங்களை விட்டு தூக்கி எறிகிற மாட்டோம். பின்னாடி எங்களை நாங்கள் படிக்கிற மாட்டோரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Ribala Shantana Malaba. Rikabala Durabo Shagadagaba. Ribiandanabo Shagadura Kabala Durabiandanaba. Hallelujah, 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 hallelujah. Aradhanai உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அப்படி எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆச்சா உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஆராதனை ஆச்சா ஓ அவியான ஒரு 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே உமக்கு ஆராதனை ஓ ஷகதா ரகபா நூரா கபலா நூராபா ஓ நல்லவரே வல்லவரே மனாகள் உயர்த்துகிறப்பா எல்லாம் அப்படி அந்நிய பாஷையில் முடிந்தவர்கள் அந்நிய பாஷை பேசி ஓ அந்நிய பாஷையில் ஹalleluya ஓ ரிபலா ஹந்தலா நூரா கபல தரபா ரி கபல தரபா லகதரபா அந்தரபு ஷகதரபலவா ரிப ஹந்தலா நூரா கபல தரபி அந்தரபா ரிப ஹந்த ரி கபல தரபி அந்தரபு ரிபி அந்தரபு ஷகதரபல நூரா கபல தரபா லகதரபலவா ஹalleluya ஹalleluya ஓ தகப்பனே இன்னும் நாம் கிட்ட சேர மாட்டோம் இன்னும் நாவிட பலன் அடையிட மாட்டோம் இன்னும் நாம் கிட்ட சேரணும் ஓமை நான் பார்க்க ஆசையா இருக்கு ஓமை நோக்கி பார்க்கணும் மாட்டோம் ஓமை நோக்கி பார்க்கின்ற முகங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களப்பா உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யும் கண்களை திறந்து எழுவீராக ஆவிக்குரிய கண்களை திறந்து எழுவீராக ஆவிக்குரிய கண்களை திறந்து எழுவீராக இயேசுவேனா ஆவிக்குரிய கண்களை திறந்து எழுவீராக எத்தனை பேர் கேட்க முடியும் பாகளுடைய கண்களை திறந்து எழுங்கப்பா பாகளுடைய கண்களை திறந்து எழுமாண்டவங்க இன்னும் நாமை பார்க்க இன்னும் மோடு கிட்டு சேர கண்களை திறந்து எழுவீராக என்று சொல்லி ஹalleluya 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 ஆவியானவரே மனாக துதிக்கிறோம் 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 Oh, thank you, Jesus. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பாடிகள் எங்கள் மத்தியில் உலாவின கிருபைக்காய் எங்கள் மத்தியில் நீ அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற மாட்டோம் நன்றி செலுத்துகிறோம் தாவி இனிக்கு ஒவ்வொரு பொழுதுக்கும் உங்கள் காத்தின ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அந்த பிரசன்ஸில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை மூடும்போது தெய்வீக மகிமை நம்மளை மூடும்போது சந்தோஷமா இருக்கும் ஆமென் சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கணவன் ஆமென் ஹalleluya இப்போது கூட செய்திக்கால வேலை நம்முடைய இருக்கிற போதகர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள் எல்லாரும் ஆயத்தமாய் வாஞ்சையாயிருந்து
என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் நிலையானது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் நிலையானது. நம் பாவங்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நம் பாவங்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காகவே அடிகள் பட்டார், நம்மை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். நமக்காகவே அடிகள் பட்டார், நம்மை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். நம்மையும் உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் நிலையானது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் நிலையானது. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட விசேஷமாக நம்முடைய சமூகத்தில் நிறுத்தி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீ படுத்துகிற ஆண்டவர் நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய மன்னாவை இன்று ஆண்டவரே நீ போஷிக்க எங்களுக்கு கொடுப்பீராக. அப்படின்னு எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ரட்சிப்படையட்டும், குறைகளெல்லாம் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆண்டவரே தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் மீண்டுமாய் உடைய ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நிறுத்தி நம் அனைவரும் மீண்டுமாய் முகமுகமாய் பார்க்க செய்த ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விசேஷமாக அந்த நாளில் நம்ம தியானிக்கிற வசனம் நம்ம அடிக்கடி கடைசியாக சொல்லுவோம். முடிந்ததுக்கப்புறம் ஜபம் முடிந்ததுக்கப்புறம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி நம்ம முடிக்கிறது உண்டு.
அப்போ அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லி நம்முடைய ஆத்மாவை தேய்ச்சி ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுகிறோம். அப்போ அவர் செய்த சகல உபகாரம் மரிக்கும் வரை மறவாத இருக்க வேண்டிய உபகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த உபவாச நாளில் 40 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நம்ம வாழ்நாள் முழுவதும் மறவாது இருக்க வேண்டிய, அவர் செய்த மறவாது இருக்க வேண்டிய உபகாரங்கள் என்ன, எல்லா நேரமும் நினைக்க வேண்டிய உபகாரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிறார். சங்கீதம் 103 1-2 வசனங்களில் இப்போ நம்ம சொல்கிற, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆமாம், 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அப்போ அவன் மறக்காமல் ஆண்டவர் செய்த உதவிக்காக அவன் ஆண்டவருக்கு அந்த இடத்துல பார்க்குறோம், இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், எபினேசர் என்று பெயரிட்டான். அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரு. நம்ம அவன் ஏற்படுத்தின ஒரு கல்லை போன்று இன்னைக்கு அவன் எபினேசர்னு ஒரு பேர் சொல்கிறது போல் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு அடையாளமாக ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது ஒரு அடையாளமாக நம்ம வாழ்கிறோமா, ஆண்டவர் செய்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவர் உபகாரத்தை மறக்காமல் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம ஓடுகிற ஓட்டங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்மளுடைய தேவைகளை, ஆமாம், நம்மளுடைய தேவைகளை மாத்திரம் நிறைவேற்றி கொள்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நல்ல உபகாரத்தை கொடுத்து நம்மளை அனுதினமும் போஷிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆனால் ஆண்டவருக்கென்று நம்ம அதிகமாக நம்ம செய்கிறது கிடையாது. அதனால் ஆண்டவர் செய்த உபகாரத்தை முதலாவது நம்ம மறக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த உதவியை நம்ம மறக்காதவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஆமாம், ஆண்டவர் எத்தனையோ இடத்துல நமக்கு பேசி இருக்கிறார். நம்ம எத்தனையோ இடங்களில் சோர்ந்து போகும்பொழுது ஆண்டவர் உபசாரத்தை கொடுத்து பேசுகிறார். நம்ம நிறைய நாட்களில் சோர்ந்து போகிற நாட்களில் அப்படியே கூனி குறி உட்கார்ந்துருக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டாக்குறது தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைகள் நம்ம பலன் கொடுத்து நம்மளை ஓட வைக்கும். நம்ம நல்ல வழிக்கு வந்து ஓடும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அது ஆண்டவர் செய்த அந்த பேசியதை நம்ம மறந்துடுறோம். அப்போ இன்றைக்கி நம்ம மறக்காமல் இருக்கிறோமா? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் 19, 20வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் உன் கர்த்தரை நினைப்பாயாக. அப்போ இந்த வருடம் முழுவதுமாய் இந்த 12 வருடங்களை காண செய்திருக்கிறார் ஆண்டவர். இத்தனை மாதங்கள் நம்மளை ஆண்டவர் போஷித்து வழிநடத்தி வார்த்தை மூலமாக தேற்றி இந்த 12வது மாதத்தை காண இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் எத்தனையோ இடத்துல நம்மளுக்கு பேசித்து நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆமாம், போஷித்து நமக்கு வேண்டிய எல்லா வார்த்தையிலும் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? இப்போ இந்த கடைசி வேலையில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இந்த 12வது மாதத்தை கண்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் 11 மாதங்கள் வரலையும் கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் செய்தார், நம்ம எப்படிலாம் வழி நடத்தினார்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, அவர் செய்த அந்த பேசியதை உபசாரத்தை நம்ம மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது போதகம். நம்ம போகிற சபையில் ஆண்டவர் நமக்கு உபதேசத்தை கொடுக்கிறார். ஆமாம், நம்ம வலதுபுறம் சாயும்போது இடதுபுறம் சாயும் போதும் இதுவே உங்களுக்கு வழி என்று சொல்லி நமக்கு கொடுத்த சபையில் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆராதனை மூலமாக, ஆமாம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் மூலமாக, நம்ம பாடுகிற பாடல் மூலமாக நம்மளை ஆத்மாவுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து நம்மளோடு நிறைய நாள் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம மறந்து தான் இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எனக்காக நீங்கள் பேசுனீங்களப்பா, நான் சபைக்கு வரும்போது என்னை கண்டித்து உணர்த்தினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி செலுத்த செலுத்த ஆண்டவர் இன்னைக்கு எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள்லாம் குறைவாக இருக்கிறதோ எல்லாவற்றும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி விடுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுது, என் மகனே என் போதகத்தை மறவாதே. ஆண்டவர் எத்தனையோ முறை போதகத்தை நம்ம செய்திருக்கிறார். ஆமாம், அதை மறக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் விசேஷமாக உங்களோடு இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் மறக்காமல்
நான் செய்த அநேக காரியங்கள் உண்டு, அதெல்லாம் மறந்து போகாமல் என் பிள்ளைகள் நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது அன்னைக்கு நடத்திய அதே ஆண்டவர் இனி வருகிற நாட்கள் நடத்துவார். ஒரு விசுவாசத்தை துவக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமாம், ஒவ்வொரு முறையும் நம்ம முடியும் போது சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இது வெறும் வாயினால் மாத்திரம் இந்த வார்த்தை இருக்கக்கூடாது, முழு உள்ளத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி பேர், நான் எல்லாரையும் குற்றம் சொல்லலை, சபையில் ஆராதனை ஆரம்பித்து முடிந்து பிரசங்க வேலையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வருகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்க சொல்லுகிறார். என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு நீ ஸ்தோத்தரி. அப்போ தேவ சமூகத்தில் வந்து நம்ம சரீரத்தின் மூலமாக இந்த இடத்துல வந்து நின்று ஆண்டவர்கிட்ட உடனே என்ன செய்யணும்னா, முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நிற்கும் பொழுது நம்ம ஆத்துமா கர்த்தரை முழுவதுமாய் ஸ்தோத்தரிக்கும். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி ஆலயத்துக்கு சபைக்கு வருவதில் ஒரு தாமதம். உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆமாம், அதுக்கு முக்கியத்துவம் காட்டி உடனே கிளம்பி என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம உடனே நம்ம போகணும்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம கிளம்பி போகிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரணுன்னா நம்மளால் வர முடியல. அப்போ என்னென்னா, இன்னும் நம்ம உலக வாழ்க்கையை விட்டு, ஆமாம், இயேசுவோடைய கையில் இன்னும் நம்ம வரல. இந்த ஒரு பாரம் வேணும், ஆண்டவரை பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில். ஆமாம், சபைக்கு போகிறது ஏதோ வெறுமையாக நம்ம வந்துட்டு போகிற இடம் இல்லை இது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது நாமளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆமாம், பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் செய்த நன்மைகளாக நம்ம நினச்சி பார்த்து உருகி அப்படி அழுது நம்ம ஆராதனை செய்ய முடியும். ஏதோ பாட்டு பாடுறாங்க, நம்மளும் சேர்ந்து பாட ஒன்றும் இல்லை. அந்த பாடல் பாடும் பொழுது ஆண்டவர் அந்த வரி என்னென்னலாம் வரி வருதோ நமக்கு ஒரு நினைவுகளை உண்டு பண்ணணும் நம்மளுடைய ஆத்துமா. ஏன்னா ஆண்டவரால் நம்ம ஒரு நன்மை பெறாமல் இதுவரை இருக்கிறதே இல்லை, நிறைய நன்மைகளை பெறுறோம். அதுக்கு முழு பாத்திரமாய் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. நன்றி செலுத்த செலுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன குறைவுகள் இருக்கோ எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், விசேஷமாக பெண்கள் வந்து இன்றைக்கி சபையில் பார்க்குறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஆமாம், பெண்களால் தான் நிறைய சபைகள் என்ன பண்ணிகிட்ருக்கு, நிரம்பி இருக்குது. அவங்கள என்ன செய்யணும், குடும்பத்தோடு வரணும். ஆமாம், உலக காரியங்களுக்கு நீங்கள் வற்புறுத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் உங்கள் கணவர்மார்கள் என்ன செய்கிறாங்க, உங்களோட இசைந்து இருக்கிறாங்க. அதே போல் சபைக்கு வருவதிலே நீங்கள் என்ன செய்யணும், ஆமாம், அழைச்சிட்டு வரணும். 2 பேர் சேர்ந்தீங்கன்னா தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நன்மையானது எது? ஆமாம், நன்மையானதை கண்டடைவேன்னு சொன்னால் நீங்கள் தான் அவங்களுக்கு நன்மையை காமிக்கணும். சபைக்கு வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவார். இன்னும் நம்ம குடும்பம் இன்னும் நம்ம பெருகலாம், இன்னும் ஆண்டவர் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுவார். அதுதான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கையில் நன்மை உங்கள் கையில் தான் இருக்குது. நன்மை கணவருக்கு சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லணும். ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல பெண்கள் எப்படி இருக்குன்னா, குணமுள்ள பெண்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ எலும்பு உருக்கியாக இருக்கிறாள். அப்போ நீங்கள் எல்லாருமே இதை பார்க்குற, இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே குணசாலியான பெண்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களெல்லாம் நல்ல ஒரு குணசாலியான பெண்ணாக வைத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் குணசாலியாக இருந்தால் உங்கள் கணவர்கள்லாம் கிரீடமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் நீங்கள் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். ஜெபத்தால் முடியாது ஒன்றுமே இல்லை. அப்போ கையில் நம்மளே எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இன்றைக்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆமாம், நிறைய கணவர்கள் குடிக்கிறாங்க, என்கிட்ட சரியாக கவனிக்கிறது இல்லை, ஆமாம், வீட்டு தேவைகளுக்கு கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் புலம்புவது உண்டு. எல்லாவற்றுக்கும் பதில் நமது கையிலே இருக்கிறது. ஆமாம், உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தருக்கு நேரத்தை நிறையா கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு அப்புறம் நிச்சயமாய் முடிவில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிக்கிறீங்களோ, என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், உபவாசித்து நம்ம பார்க்குறோம், வேத வாசிப்பில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசிக்க நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் உபவாசித்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம்.
இன்னைக்கு ஏதோ சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் உபவாசம் இல்லை. ஆமாம், இது ஆண்டவர் பாதத்தில் சாப்பிடாம இருந்து 1 மணி நேரம் ஜெபித்தா மாத்திரம் இல்லை, முழு சிந்தையோடு நம்ம ஜெபிக்க வேண்டும், முழு சிந்தையோடு அமர்ந்திருக்க வேண்டும். உபவாசம் என்பது நம்ம உடலை ஒடுக்கி ஆண்டவருக்கு நேராக கரங்களை ஏறெடுத்து, ஆமாம், எத்தனை மணி நேரம் நீங்கள் உபவாசிக்கிறீங்களோ அத்தனை மணி நேரமும் தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். அப்போ தான் அந்த உபவாசத்துக்கான ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் உபவாசிக்கிறேன், வேலையை செஞ்சுக்கிறேன், வெளியிலையும் போகிறேன், அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று சபையில் நம்ம இந்த மாதிரி உபவாசத்தை பற்றியில் சபையில் முழுவதுமாய் நம்ம ஆராதிக்க வருகிறோம்னா எல்லா நேரமும் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். புத்தியுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ அதை இடித்து போடுகிறாள்னு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 14:1 சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நிறைய பேர் கட்டுறாங்கன்னு பார்த்தா, ஆமாம், ஏற்கனவே கட்டின வீட்டை இடிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, புத்தியுள்ள ஸ்திரியா இல்லை, அவங்க புத்தியுள்ள ஸ்திரியாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், 10 கன்னிகைகளை குறித்து சொல்றார், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ தேவ சமூகத்துக்கு புத்தி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அவரோடு பிரவேசித்தார்கள், அவரோடு சென்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், ஆமாம், நமக்கு தேவையானது என்ன எதுவுமே தெரியல. புத்தியுள்ள ஸ்திரியாய் நம்மளே நமக்கு நாமே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை மாற்ற முடியும். எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். விசேஷமா ஆத்துமா கர்த்தரை என்ன செய்யணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நடத்தியதை நீங்கள் மறக்கக்கூடாது. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவர் நினைவுபடுத்த சொல்கிறார் உங்கள்கிட்ட, ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், நீ மறந்துருக்கிற, மறந்து ஓடுற. ஆமாம், அப்போ நம்ம நினைவுபடுத்தி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன்ப்பா, நீ எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன்ப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன்ப்பா. சுகமானவர்கள் 10 பேர், ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் மாத்திரம்தான் வந்தார். ஆமாம், 9 பேருக்கு வெறும் சுகம் மட்டும்தான். ஆனால் ஒருத்தனுக்கு மாத்திரம் முழு சமாதானம், ரட்சிப்பு. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல வந்தவனுக்கு மாத்திரம்தான் எல்லாம் பெற்றுக்கொண்டாமன். இன்னைக்கு ஏதோ சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்ல வீடை கொடுத்துட்டாரு, ஆமாம், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆராதனைக்கு வந்தால் மட்டும் பத்தாது. ஆமாம், ஏதோ ஒரு நேரம் ஆண்டவர் ஆராதிச்சா மட்டும் பத்தாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்மளுடைய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பணும்னா எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஆமாம், நன்றி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி சொல்லணும். விசேஷமாக பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு வீட்டில் அவர் என்ன செய்கிறாரு, போஜனம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆமாம், நல்ல நிறைய பேர் பேசுகிறாங்க, இவர் என்ன பாவிகளோடு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், பிணியாளிக்க வைத்தியனே அல்லாமல். பாருங்கள், இந்த நாளில் ஒரு சபைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நன்மையை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பாவத்தோடு வாழ்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரேடியாக ஒதுக்குறது, அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது? ஒரேடியாக அவங்கள அறிவு இருக்கிறது. இயேசு பாவிகளை தான் நேசித்தார். நான் சபைக்கு போகிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவர்களை குற்ற சுமத்தி இன்னும் மேன்மேலும் அவர்கள் தவறு செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்கள தள்ளி வச்சிடுறோம், அதில் அவங்கள மூழ்கி வச்சிடுறோம். ஆமாம், ஒருவருக்கு ஒருவர் தேய்ச்சி, வசனத்தின் மூலமாய் தேய்ச்சி, சரி ஏதோ செஞ்சுட்ட, ஆமாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகளை திரும்பி வா சொல்லி, ஆமாம், அந்த ஒரு மனம் சேர்ந்து நம்ம திரும்பி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தோம்னா, ஆண்டவர் சொல்வார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம மட்டும்தான் வாசனையாக இருக்கணுமா? நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் என்ன செய்யணும்? சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு அந்த பகுதியில் எந்த தடையுமே வராது. தேவ சமூகத்தில்
நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருவேளை சபையில் வசனம் பேசுனா சரி, எது சொன்னாலும் சரி, இது எனக்கு இல்லை, இது எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு ஊழியர் பேசிட்டு இருக்காரு, யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. இல்லை, நமக்கு சேர்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இது எனக்கு தான் சொல்றாரு, இன்னும் எதோ நான் சரி பண்ணணும்னு சொல்லி இந்த 12வது மாதம் நம்ம சரி பண்ணிக்குவோம், நம்ம இந்த உபவாச நாட்களில் சரி பண்ணிக்குவோம். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் வருகிற புது வருடத்தில் ஒரு குறைவு கூட இல்லாதபடி, அப்படியே நமக்கு போராட்டங்கள் வந்தால், பலவீனவங்க வந்து எது வந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள் அவர் புதிய பலத்தோடு சொல்ல வேண்டும். அதுக்கு ஒன்னே ஒன்று செய்யணும், முழு உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ளணும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். தயவு செய்து ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுவதுமாக இருங்க. எந்த ஆராதனையிலையும் 5 நிமிஷம் கூட லேட்டாக வராதிங்க. நமக்கு முன்பதாகவே என் பிள்ளை எப்போ வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தாமதப்படுத்த ஆராதனையை தாமதப்படுத்த நம் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக தான் ஆகும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமாம், முன்பு நம்ம வேற இடத்துல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி செஞ்சோம், நேர்த்தியாய் செய்தோம். இன்னைக்கு உயிருள்ள ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதை காட்டிலும் மேன்மையாக ஒழுங்கும் கிரியன்மயமாக எதிர்பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றையும் சரியாக எதிர்பார்க்குகிறவர். அப்போ ஆராதனை அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே வந்து இந்த இடத்துல, அப்பா இந்த ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லி முன்பதாகவே நீங்கள் என்ன செய்யணும், மனசை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். பாஸ்டர் வந்து ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முழு உள்ளத்தோடு பரிசுத்த நாமத்தை அப்போதான் நம்ம தொழுது கொள்ள முடியும். கண்களை மூடிட்டோம்னா எந்த இடத்துல இருக்கணும்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மெய் மறந்தவர்களாக ஆராதனையில் இருக்கணும். அப்படி நம்ம ஆராதிக்கணும்னா, அப்படி நம்ம மாறணும்னா என்ன தெரியுமா செய்யணும், ஆண்டவர் செய்ததை நினச்சி பார்த்து, இப்போ ஆண்டவர் எவ்வளோ எனக்கு நன்மையை செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறான்னு சொல்லி அப்படி முழு மனதோடு. ஏன்னா ஒரு மனுஷன் நன்மை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி உருக்கமாக பேசுகிறோம்ல, அது மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, அப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்கப்பா, நீங்கள் மட்டும் இதை செய்யலைனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகும் பொழுது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. யாக்கோபு போகும்பொழுதும் சரி, வரும்பொழுதும் சரி, ஆமாம், அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருந்தான். போகும்பொழுது ஒருவேளை எத்தனை இருக்குமோ, வரும்பொழுது சகல ஆசீர்வாதத்தோடு வர்றான். அவன் ரெட்டிப்பான 2 பரிவாரங்களோடு வரும்பொழுது கூட அவன் செய்ய வேண்டியதை சரியாய் செய்தான். அவன் யாரை தேடணுமோ அவர் தான் தேடினான். ஆமாம், போனதுக்கப்புறம் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனையோ அவன் பெருசாக நினைக்கல, அந்த இடத்த பெருசாக நினைக்கல, தன் மனைவிகளை பெருசாக நினைக்கல. என்னை அழைத்து போனவர் திரும்பி என்னை அழைத்து வருகிறார், ஆண்டவருக்கே நன்றி செலுத்தி பெரிதாக நினைத்தான். அப்போ நம்ம எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம உயர்த்த வேண்டியவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரிடத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த 11 மாதங்களில் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீ நல்லவர், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. நீ வருகிற நாட்கள் என கேட்ட சத்தியத்தின்படி ஆராதனைக்கு தாமதம் இல்லாமல் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீ பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் இன்னிலிருந்து ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவீராக. எந்த பகுதியிலிருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பா, அருகாமையில் உள்ள தூரத்தில் உள்ள எந்த சபைக்கு சென்றாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நீ ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஏற்ற நேரத்தில் குறித்த நேரத்தில் சென்று உம்மை ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் இன்னைக்கு ஒரு பலனை உண்டு பண்ணுவீராக, ஒரு புதிய கிருபையை கொடுப்பீராகப்பா. அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் ஆள்தோறும் போற்றுவேன். ஆள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நல்லவர் ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷம் ஆண்டவரே, எதெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோமோ இயேசுவின் நாமத்தினால இருதயங்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, இதுவரை செய்த எல்லா நன்மைக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்து ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்பட்டு தேவனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பலத்தோடு சுகத்தோடு வாழ வைத்து இந்த 11 மாதங்களை நேர்த்தியாய் ஆண்டவரை கடக்க செய்து இந்த 12வது மாதத்தில் விசேஷமாக இந்த நாளில் கூட விசேஷமாக அவருடைய சமூகத்தில் நிறுத்தி நீ நன்றி செலுத்த வைப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஒருவேளை ஆண்டவரே, நாங்கள் 9 பேரை போல நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் 10 பேர், ஆனால் 9 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மாத்திரம் வந்தது போல இந்த நாளில் வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமாக நன்றி பிள்ளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் செலுத்தாத நன்றினால ஒருவேளை எங்கள் ஆசீர்வாதம் தடைபெற்றுக்குமே இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், மறவாமல் நினைத்து பார்க்கிறோம். செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த புதிய வருடத்தை காணும் பொழுது கர்த்தர் இந்த வருடத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சந்தித்து இந்த வருடத்தில் நாங்கள் என்ன வாக்குத்தத்தை பெற்றோமோ அதை நிறைவேற்றினவர்களாய், அதை பெற்றுக்கொண்டவர்களாய், முழுவதும் அதை செய்து முடித்தவர்களாய் கர்த்தரைகளை ஆசீர்வதித்தான்னு சொல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. நாளில் கூட விசேஷம் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிட்டும் ஆண்டவரே. இந்த குறைந்த நேரம் நாங்கள் தியானிக்கிறது மாத்திரம் இல்லை, இது எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறவர் இயேசுவே. இந்த நாளில் நீ கொடுத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. ஜீவனால நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எத்தனை நாட்கள் இந்த பூமியில் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறீரோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சொல்லு பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.